அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாண்புமை தர்மபுரி ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களே, நமது சேலம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராய் செல்வம் அவர்களே, அன்பார்ந்த சகோதரி பிரம்மகுமாரி மகேஸ்வரி அவர்களே, அன்பார்ந்த நம்முடைய முஸ்லிம் சகோதரர் தலைவர் ஜியாவுதீன் அவர்களே, சகோதரர் ஷானுவாஸ் அவர்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே, பிற நம்பிக்கையை சார்ந்த அன்புக்குரியவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, உங்கள் எல்லாரையும் இந்த ஜூபிலி ஆண்டு, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த அவருடைய பிறப்பு விழாவின் போது சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தொடக்கத்திலேயே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்து ஒரு சிலருக்காக மட்டும் பிறக்கவில்லை, எல்லா மக்களுக்காகவும் பிறந்துள்ளார். இந்த நேரத்தில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் மற்ற நம்பிக்கையை சார்ந்தவர்கள், நம்பாதவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவருடைய பிறப்பை கொண்டாடுவது பொருத்தமாகும். அவர் மனுக்குலத்துக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. பிரியமானவர்களே, முக்கியமாக 2 செய்திகளை உங்கள் முன் வைக்க நான் இப்போது விரும்புகிறேன். ஒரு குழந்தை அபகரிக்காது மற்றவர்களுடைய பொருளை, யாரையும் அடிக்காது, துன்புறுத்தாது. இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் வயலன்ஸ். இன்றைக்கு சமூகத்தில் வன்முறை தலைவிரித்தாடுகிறது. ஒரு கட்டை ஏத்தி வாசி அப்படின்னு சொல்லலாம். போகும்போது சாலையில் தவறு செய்தவன் சத்தமாக பேசினால், தவறு செய்யாதவன் அமைதியாக இருந்தாலும் அவன்தான் குற்றவாளியாக கருதப்படுகிறான். அன்றைக்கு மாடடை குடிலில் தீவன தொட்டியில் பிறந்த அந்த குழந்தை பின்னாளில் நம் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த முக்கியமான செய்தி, உங்கள் பகைவருக்கு வெறுப்பு காட்டுங்கள், நண்பர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள். ஒருவர் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கள். இதுதான் ஆண்டவருடைய செய்தி. எல்லா மதத்தவரும் இயேசு குழந்தையின் மென்மையால், கனிவால் தொடப்பட வேண்டும். பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் கடவுளுடைய அன்பை பற்றி 11 அதிகாரங்களில் எடுத்து சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், கடவுளுடைய அன்பால் தொடப்பட்டால். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற எல்லாரும், இயேசுவின் பிறப்பில் மகிழ்கின்ற எல்லாரும் எப்படி இருக்க வேண்டுமா? பழி வாங்கக்கூடாது. உன் பகைவன் பசியாய் இருந்தால் உண்ண கொடு, தாகமாய் இருந்தால் குடிக்க கொடு. நீ இப்படி நல்லது செய்தால் எரித்தழலை குவிப்பாய் அவன் மீது.
திருவள்ளுவர் சொன்னாரே, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்னயம் செய்து விடல். கெட்டது செய்தாலா அவர்களுக்கு நல்லது செய்வதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய போதனை. தொடர்ந்து நல்லது செய்து பாருங்கள். இயேசு குழந்தை உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு துன்புற்றார். இன்றைக்கு காலையிலே நான் சொன்னேன், திருப்பலியில அன்பு செய்தால் அன்பளிப்புகளை கொடுப்போம். எல்லாவற்றை விட பெரிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? யாரை அன்பு செய்கிறோமோ அவர்களுக்காக துன்புறுவது. எத்தனையோ தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக எவ்வளவு துன்புறுகிறார்கள். அதுதான் ஆண்டவருடைய போதனை. இந்த போதனை எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்றுதான். நான் வயலன்ஸ், அஹிம்சை, இந்த வழியில் தான் மகாத்மா காந்தி விடுதலை கொண்டு வந்தார். இன்றைக்கு சில பேர் பேசும்போதே அடி உதை கண்ணாபின்னான் திட்டுறது, மற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்திய தலைவர்களை கொண்டாடுவது, எப்படி அநியாயமாக ஒருவனுடைய உயிரை எடுப்பது? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? எந்த விதத்திலும் மற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்திய ஒரு மனிதனை தலைவனாக யாருமே கொண்டாடக்கூடாது. இது கிறிஸ்தவத்தின் போதனை. எல்லா மனிதரையும் நீ குழந்தை போல பாவித்து நல்லது செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. விவிலியத்தில் சாலமோன் கட்டிய ஒரு மாபெரும் கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவனுடைய அப்பா தாவீதை பற்றி என் இதயத்துக்கு உகந்த மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் பைபிளில் இருந்தாலும் அந்த கோயில் கட்டுகின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. எதற்காகவா? நிறைய போர்களில் ஈடுபட்டிருந்தாராம். நிறைய ரத்தம் சிந்திய தாவீது இந்த கோயிலை கட்டக்கூடாதா? மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற, அதுவும் கொலை செய்கின்ற, கெட்டோராய் இருந்தாலும் அவர்களை கொலை செய்கின்ற யாரும் இந்த சமூகத்தில் தலைவர்களாக கொண்டாடப்படக்கூடாது என்பதை மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது இரண்டாவது செய்தி நான் இன்றைக்கு சொல்ல வருவது, எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எப்போது பார்த்தாலும் நம்முடைய பிரம்மகுமாரி மகேஸ்வரி அவர்களும் சரி, நம்முடைய முஸ்லிம் நண்பர்களும் சரி, நம்முடைய விழாக்களிலே பங்கெடுப்பது குறித்து மகிழ்ச்சி. அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அவர்களை மதிக்கிறோம், அவர்களும் என்னை கண்டு பெரிதும் மகிழ்கிறார்கள். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு யாரையும் ஒதுக்கி தள்ளவில்லை. அன்றைக்கு சம்மனசுகள் சொன்ன செய்தி மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மக்களுக்கெல்லாம், எல்லா மக்களுக்காகவும் இந்த குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தை வளரும் போது, சீடர்களை தேர்ந்தெடுக்கும் போது வித்தியாசமானவர்களை தேர்ந்து கொண்டது. ஒரு பக்கம் ரோமையருக்கு கூலி வேலை செய்கிற மத்தையு, இன்னொரு பக்கம் ரோமையர்களை கொல்ல துடித்த தீவிரவாதி சீமோன், மீனவர்கள், இப்படி பல்வேறு விதமான மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நீதிமான்களை அன்று பாவிகளை தேடியே நான் வந்தேன் என்று சொன்னார் இந்த தலைவர். பாருங்கள், அவர் ஒரு அருமையான கதை சொன்னார். அடிபட்டு கிடக்கிறான் ஒருவன். ஒருவேளை அவர் யூதனாக இருந்திருக்க வேண்டும். ஒரு யூத குரு போனார், ஒரு யூத குருமட மாணவன் லேவி போனார். அவர்கள் கண்டுகொள்ளவில்லை.
நல்லவன் யார் என்று சொல்லும்போது அந்த சமாரியன் பிற இனத்தை சார்ந்தவன் என்று சொன்னார். ஒரு கனானிய பெண் அவரிடம் வந்தார். தன் மகளுக்கு உயிர் பிச்சை கேட்டார். அந்த அம்மா இவர் இழிவாக பேசியது போல அவரை மறுத்தாலும் தாழ்ச்சியோடு நாய்க்குட்டி போல நாங்கள் இருந்தாலும் மேசையிலிருந்து அப்பத்துண்டு இழாதா என்று காத்திருக்கிறேன் என்று கேட்ட உடனே நெஞ்சுருகி போனார். இந்த புற இனத்து பெண்ணுடைய நம்பிக்கை வேறு யாரிடமும் இல்லை. அம்மா, உன் நம்பிக்கைப்படி ஆகட்டும் என்று சொன்னார். ஏற்றுக்கொண்டார். அதுபோலத்தான் ரோமையினுடைய படை தலைவன், நூற்றுவர் தலைவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக பரிந்து பேசினான். நான் வருகிறேன் என்றார் ஆண்டவர். உடனே அவன் சொன்னான், நான் ஒரு படை தலைவன், இங்க போன போறாங்க, நான் வராங்க, நீங்க வரவே வேண்டியதில்லை, உங்களுக்கு வல்லமை உண்டு, ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவர் சிலிர்த்து போய்விட்டார். அந்த மனிதனுடைய நம்பிக்கையை பார்த்து பாராட்டினார். கலாத்தியர்கள் திருமுகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 20 ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைப்பவர்களில் யூதர் என்று இல்லை, கிரேக்கர் என்று இல்லை, உரிமை குடிமகன் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை, எல்லாரும் சமம். புலம் பெயர்ந்தவர்கள், வட இந்தியர்கள், மற்ற மொழியை சார்ந்தவர்கள், மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டால்தான் நீ ஆண்டவரின் பிறப்பில் மகிழ முடியும். பிரியமானவர்களே, இந்த செய்தியை எடுத்து போங்கள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளில் மீண்டுமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த 2 செய்தியை தாங்கி செல்லுமாறு நினைவுறுத்தி, ஒரு பக்கம் மென்மையோடு கனியோடு வன்முறை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வாழ தூண்டுங்கள். இன்னொரு பக்கம் வித்தியாசமானவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மோட்சத்துக்கு போன முதல் ஆள் யார் தெரியுமா? ஆண்டவரோடு சிலுவையிலே அறையப்பட்டிருந்த ஒரு திருடன் தான். நீ நல்லவன் என்று பெருமை பேசாதே. ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுப்பார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். மென்மையோடு கனிவோடு இரக்கம் கொண்டு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த தந்தை அருள்வளன் அவர்களையும் அவரோடு உடன் உழைக்கின்ற அனைவரையும், முக்கியமாக ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களையும் பாராட்டி முடிக்கிறேன். நன்றி.